இப்போ வந்துட்டு ஃபோர்த் கொஷின், மாடர்ன் அட்டாமிக் தியரியோட salient ஃபீச்சர்ஸ், அதோட ஃபீச்சர்ஸ் பற்றி எழுதணும். ஓகேவா? ஸோ இது வந்து மொத்தம் 7 பாயிண்ட்ஸ் இருக்குது, அது பார்ப்போம். ஆட்டம் இஸ் இன்டிவிசிபிள் அப்படின்னா ஒரு ஆட்டம் வந்துட்டு அதுதான் ஸ்மாலஸ்ட் பார்ட்டிக்கல், அதை இன்னும் நம்ம டிவைட் பண்ண முடியாது அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு. ஓகேவா? ஃபஸ்ட்டு அதோட ஒரு ஃபீச்சர். செகண்ட் பார்த்தோன்னா, ஆட்டம்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ் மே ஹேவ் டிஃப்ரெண்ட் அட்டாமிக் மாஸ் அப்படின்னா சேம் எலிமெண்ட்டாக இருக்கும், ஆனால் மாஸ் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதை என்னென்னு சொல்லுவோம்? ஐசோடோப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? மாஸ் சேமாக இருக்கும், எலிமெண்ட் சேமாக இருக்கும், மாஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்டாக இருக்கும் ஆனால் மாஸ், அட்டாமிக் மாஸ் வந்துட்டு சேமாக இருக்கும். இது என்னென்னு சொல்லுவோம்? ஐசோபாரிக் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ஐசோடோபிக், ஐசோபாரிக் இது ரெண்டுமே இங்கே எழுதணும். தேர்ட் இங்கே ஆமாம், 1 2 3 4th ஒன், atoms of one element can be transmuted to atoms of another by the transmutation process. Transmutation என்னது? ஒரு எலிமெண்ட்லேருந்து இன்னொரு எலிமெண்ட் மாற்றுறது. எப்படி மாற்ற முடியும்? இந்த ப்ராசஸ் வச்சு மாற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தோன்னா, atoms may not always combine in whole number ratio. whole number ratio என்னது? 0 1 2 3 இதுதான் வந்துட்டு ஹோல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இந்த மாதிரி மட்டும் அது கம்பைன் ஆகாது, அது ஃப்ராக்ஷன் ஆஃப் கம்பைன் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, ஆட்டம் இஸ் த ஸ்மாலஸ்ட் பார்ட்டிக்கல் தட் டேக்ஸ் பார்ட் இன் கெமிக்கல் ரியாக்ஷன். ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும்போது ஆட்டம் த ஸ்மாலஸ்ட் பார்ட்டிக்கல், அதை விட்டு சின்னது வந்துட்டு எதுவுமே இருக்காது. ஓகேவா? ஆட்டம் இஸ் த ஸ்மாலஸ்ட் பார்ட்டிக்கல் தட் டேக்ஸ் பார்ட் இன் கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, இப்போ மாஸ் ஆஃப் அன் ஆட்டம் கேன் பி கன்வெர்ட்டட் டு எனர்ஜி. மாஸை வந்துட்டு எனர்ஜியை கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஃபார்முலா? இந்த ஃபார்முலா வச்சு, E is equal to mc². இது ஐன்ஸ்டைன் இன்வென்ட் பண்ண ஒரு ஃபார்முலா. E is equal to mc². இந்த மாஸை எடுத்து வெலாசிட்டியோடு நம்ம இந்த வெலாசிட்டி ஸ்கொயர் பண்ணோன்னா நம்ம வந்துட்டு அதை எனர்ஜியாக மாற்ற முடியும். எது? மாஸ் ஆஃப் ஆட்டமை வந்துட்டு எனர்ஜியாக மாற்ற முடியும். ஓகேவா? இதுதான் லாஸ்ட் பாயிண்ட். இதுதான் வந்துட்டு salient ஃபீச்சர்ஸ் ஆஃப் மாடர்ன் அட்டாமிக் தியரி. இப்போ வந்துட்டு 5th கொஷின், derive the relationship between relative molecular mass and vapor density. ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸுக்கும் வேப்பர் டென்சிட்டிக்கும் ஒரு வந்துட்டு ரிலேஷன்ஷிப் ஃபார்ம் பண்ணும் அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் எடுத்திருக்கோம். அதோட ஃபார்முலா என்னென்னா, mass of one molecule in vapor phase by mass of one atom of hydrogen. இதுதான் வந்துட்டு ரிலேட்டிவ் மாலிக்யூல் மாஸோட ஃபார்முலா. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, இப்போ வேப்பர் டென்சிட்டி இருக்கு இல்லையா, அதோட இது ஃபார்முலா என்னென்னா, mass of volume of gas at STP, standard temperature pressure, divided by mass of same volume of hydrogen. மாஸ் எவ்வளோ வந்துட்டு ஒரு எலிமெண்ட் எடுத்துருக்கோமோ அதோட வால்யூம், மாஸ் வால்யூம் பை ஹைட்ரஜனோட மாஸ் வால்யூமோட டிவைட் பண்ணியிருக்கோம். அதுதான் வேப்பர் டென்சிட்டி ஆஃப் கேஸ். ஓகேவா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? அக்கார்டிங் டு அவகாட்ரோஸ் லா, ஈக்குவல் வால்யூம் ஆஃப் ஆல் கேஸஸ் கண்டெயின் ஈக்குவல் நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ். அப்படின்னா வால்யூம் சேமாக இருந்துருச்சுன்னா அதோட நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸும் சேமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ நம்ம ஹைட்ரஜன் வந்துட்டு டயட்டாமிக் மாலிக்யூல், டயட்டாமிக்னா H2 அது எப்பயுமே ப்ரெசண்ட்டாக இருக்கும். ஸோ அது டயட்டாமிக் மாலிக்யூல். அதை வந்துட்டு நம்ம வேப்பர் டென்சிட்டி வச்சோன்னா என்ன கிடைக்கும்? மாஸ் ஆஃப் ஒன் மாலிக்யூல் ஆஃப் கேஸ் இன் ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் ப்ரெஷர் பை 2 இன்ட்டு மாஸ் ஆஃப் ஒன் ஹைட்ரஜன். 2 என்னது? ஏன்னா டயட்டாமிக் இல்லையா? ஸோ 2 இன்ட்டு மாஸ் ஆஃப் ஒன் ஹைட்ரஜன். ஸோ இதை எடுத்து இந்த இருக்கு இல்லையா, இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்துட்டு இதோட சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா, வேப்பர் டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் ஆஃப் கேஸ் பை 2. ஓகேவா? நம்மளுக்கு இந்த மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன், இந்த மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன், அப்புறம் மாலிகுலர் மாஸ் ஆஃப் கேஸ் அதெல்லாம் வந்துட்டு சப்ஸ்டியூட் பண்ணோன்னா போயிடும். ஓகேவா? அது போனோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா இந்த ஒரு ஃபார்முலா கிடைக்கும். இது அப்படியே எழுதிக்கோங்க. VD is equal to relative molecular mass of gas by 2. அப்போ இந்த 2 வந்துட்டு இங்கே எடுத்துகிட்டு போங்க. அப்போது relative molecular mass of gas is equal to 2 into vapor density.
இதுதான் வந்துட்டு இதோட ரிலேஷன். இந்த கொஸ்டின் கேட்டாங்கன்னா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு வேப்பர் டென்சிட்டி. ஃபஸ்ட்டு இதோட இந்த டெஃபினேஷன் அண்ட் ஃபார்முலா, வேப்பர் டென்சிட்டியோட டெஃபினேஷன் ஃபார்முலா, அப்புறம் அவகாட்ரோ என்ன சொல்லியிருக்காங்கன்னு எழுதிட்டு நம்ம ஹைட்ரஜனுக்கு இந்த ஒரு எழுதியிருக்கோம், இந்த ஒரு ஃபார்முலா எழுதியிருக்கோம். அப்புறம் சப்ஸ்டியூட்டிங் 1 and 2 எழுதிட்டு வேப்பர் டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் ஆஃப் கேஸ் பை 2. ஸோ ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் ஆஃப் கேஸ் இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு வேப்பர் டென்சிட்டி. இதுதான் வந்துட்டு ரிலேஷன் பிட்வீன் மாலிகுலர் மாஸ் ஆஃப் கேஸ் அண்ட் வேப்பர் டென்சிட்டி. ஓகேவா?